வணக்கம். யோசிச்சு பாருங்க, நமக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டரை பார்க்கறது இப்போல்லாம் ரொம்ப சுலபம். ஆனா இதே வசதி தமிழ்நாட்டுல ஒரு மூலையில இருக்கிற நம்ம கிராமத்துல இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு கிடைக்குதா? இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் நம்ம மாநிலத்தோட ஒரு பெரிய சவாலே ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த சவாலை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ எப்படி சரி செய்ய போகுதுன்னு இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த முக்கியமான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம நாட்டுல நமக்கு தேவையான அளவுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்களா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பதில் என்ன தெரியுமா? ஆமா, நம்ம கிட்ட போதுமான டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? உலக சுகாதார நிறுவனம், அதாவது WHO சொல்ற அளவை விட நம்ம கிட்ட அதிகமாவே டாக்டர்ஸ் இருக்காங்க. சராசரியா ஒவ்வொரு 811 பேருக்கும் ஒரு டாக்டர் இருக்கார். இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இந்த கணக்குக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு. ஆனா இப்போ கதையோட இன்னொரு பக்கத்தை பாருங்க. ஜார்க்கண்ட் மாதிரி மாநிலங்கள்ல இருக்கிற கிராமங்கள்ல நிலைமை தலைகீழ். அங்க 4673 மக்களுக்கு ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கார். யோசிச்சு பாருங்க, எங்க 811, எங்க 4673. இந்த மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம்தான் நாம இன்னைக்கு பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. ஒரு பக்கம் சென்னையில இருக்கிற பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம். இது வெறும் 2 போட்டோ கிடையாது. இதுதான் இந்தியாவோட 2 வெவ்வேறு முகங்கள். ஒன்னு நகரத்துக்கானது, இன்னொன்னு கிராமத்துக்கானது. இந்த ஏற்றத்தாழ்வு தான் நம்மளோட மிகப்பெரிய சவால். பிரச்சனை என்னன்னா, படிச்சு முடிக்கிற பெரும்பாலான டாக்டர்ஸ் பெரிய நகரங்கள்லயே வேலை செய்ய விரும்புறாங்க. இதனால அந்த தேசிய சராசரிங்கிற நம்பர் கிராமங்கள்ல வாழற கோடிக்கணக்கான மக்களோட உண்மையான கஷ்டத்தை மறைச்சிடுது. அவங்களுக்கு ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு டாக்டர் பார்க்கறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணாமா? இங்கதான் நம்ம கதைக்கு ஒரு புது ஹீரோ வரார். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. இந்த ஏஐ நம்ம சுகாதாரத்துறையோட அடுத்த சூப்பர் ஸ்டாரா மாறி இந்த இடைவெளியை நிரப்ப முடியுமா? ஆனா உடனே சந்தோஷப்படாதீங்க. ஏஐ ஒன்னும் மந்திரக்கோள் கிடையாது. அதுலயும் சில ஆபத்துகள் இருக்கு. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல அம்பையர் ஒரு டீமுக்கு மட்டும் சாதகமா இருந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஏஐயும் சில சமயம் பாரபட்சம் காட்ட வாய்ப்பு இருக்கு. அது ஏன் ஒரு முடிவு எடுக்குதுன்னு சில சமயம் நமக்கே புரியாது. எல்லாத்துக்கும் மேல நம்மளோட மருத்துவ ரகசியங்களோட பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இந்த எல்லா சிக்கல்களையும் யோசிச்சு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வோட ஒரு திட்டம் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு திட்டம் இருக்கு. ஏஐயோட சக்தியை பயன்படுத்தி அதே சமயம் அதோட ஆபத்துகள்ல இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிற ஒரு சிறப்பான திட்டம். அதுதான் நம்ம தமிழ்நாட்டு வழி. வாங்க இப்போ இந்த கதையோட உண்மையான ஹீரோவை பார்ப்போம். தமிழ்நாடு அரசு 2020லயே கொண்டு வந்த பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை சார்ந்த செயற்கை நுண்ணறிவு கொள்கை. இப்படி ஒரு கொள்கைய இந்தியாவுல ஏன் உலகத்திலேயே முதல் முறையா கொண்டு வந்தது நம்ம தமிழ்நாடு தாங்கிறது நினைச்சா பெருமையா இருக்கு. இந்த கொள்கையோட இதயம்னே இதை சொல்லலாம். டாம் டெஃப். இது ஒரு 6 வலுவான தூண்கள் மாதிரி. இந்த 6 தூண்கள் தான் ஏஐ டெக்னாலஜி நம்ம மக்களுக்கு பாதுகாப்பாகவும் நியாயமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறத உறுதி செய்யுது. இந்த 6 தூண்களும் நமக்கான 6 பாதுகாப்பு வளையங்கள். சிம்பிளா சொல்லணும்னா, ஏஐ எப்படி வேலை செய்யுதுன்னு வெளிப்படையா இருக்கணும். தப்பு நடந்தா யாரு பொறுப்புன்னு தெளிவா இருக்கணும். யாரும் இதை தவறா பயன்படுத்திடக்கூடாது. முக்கியமா எந்த ஒரு ஏஐயும் ஜாதி, மதம், பாலினம்னு எந்த அடிப்படையிலையும் ஒருத்தர் வித்தியாசப்படுத்தி பார்க்கவே கூடாது. சரி, கொள்கையெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு கம்பெனி உருவாக்குற ஏஐ சாஃப்ட்வேர் இந்த விதிகளை எல்லாம் சரியா ஃபாலோ பண்ணுதான்னு எப்படி செக் பண்றது? அதுக்கு ஒரு வழி வேணுமே. அதுக்கு தான் இந்த டீப் மேக்ஸ் ஸ்கோர் கார்டு. சுருக்கமா சொன்னா இது ஏஐக்கான ஒரு ரிப்போர்ட் கார்டு. நம்ம பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல ரிப்போர்ட் கார்டு தர்ற மாதிரி ஒவ்வொரு ஏஐ சிஸ்டத்துக்கும் இந்த அட்டவணையை வச்சு மார்க் போடுவாங்க. அது எவ்வளோ நல்லது, எவ்வளோ பாதுகாப்பானது, எவ்வளோ நியாயமானதுன்னு இந்த ரிப்போர்ட் கார்டு சொல்லிடும். சரி, இந்த மார்க்கெல்லாம் நமக்கு எப்படி உதவும்? உதாரணமா, பன்முகத்தன்மை மதிப்பெண் அதிகமா இருந்தா அந்த ஏஐ நம்ம சென்னை தமிழ் ஸ்லாங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே மதுரை, நெல்லை தமிழ் ஸ்லாங்கையும் கரெக்டா புரிஞ்சுக்கும். சமத்துவ மதிப்பெண்ணா நீங்க ஆணா பெண்ணா எந்த ஊர்க்காரங்கன்னு எல்லாம் பார்க்காம எல்லாரையும் சமமா நடத்தும். உங்க பர்சனல் மெடிக்கல் டேட்டாவை ஒரு புதியல் மாதிரி பாதுகாக்கும். வாங்க இப்போ நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசுவோம். ஏஐங்கிறது வெறும் ஒரு டெக்னாலஜி மட்டும் இல்ல. அது நம்ம மக்களோட திறமையை அதிகப்படுத்தி தமிழ்நாடோட பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போற ஒரு பெரிய சக்தி. ஐயோ, ஏஐ வந்தா என் வேலை போயிடுமா? இந்த பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது இயல்புதான். ஆனா நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ நம்ம வேலையை பறிக்க வரல, நம்ம திறமைகளை இன்னும் அதிகப்படுத்த போகுது. யோசிச்சு பாருங்க, கம்ப்யூட்டர் வந்தப்போ டைப்ரைட்டர் வேலை போச்சு. ஆனா அதுக்கு பதிலா பல்லாயிரக்கணக்கான புது வேலைகள் உருவாச்சு இல்லையா? அதே மாதிரி தான் ஏஐயும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்,
புதுசா கத்துக்க தயாரா இருக்கணும். வேலைகள் எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்க. நேத்து வரைக்கும் இருந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், டேட்டா என்ட்ரி வேலைகளுக்கு பதிலா நாளைக்கு டிஜிட்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல், ஏஐ எத்திக்ஸ் ஆஃபீசர், கிளினிக்கல் டேட்டா சயின்டிஸ்ட் மாதிரி புது துறைகள்ல நம்ம இளைஞர்களுக்கு சூப்பரான வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. இந்த ஏஐ எதிர்காலத்துக்கு நம்ம இளைஞர்களை தயார்படுத்த தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வேலைய ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்கூல், காலேஜ் சிலபஸ்ல ஏஐ கொண்டு வர்றது, பெரிய அளவுல ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு பல முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க. இதனால நாளைய உலகத்தோட தொழில்நுட்ப தேவைகளை நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் அசால்ட்டா பூர்த்தி செய்வாங்க. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த முயற்சி வெறும் தொழில்நுட்பத்தை பத்தினது இல்ல. இது நம்ம மக்களை பத்தினது, நம்ம மாநிலத்தோட வளர்ச்சியை பத்தினது. இது ஒரு ஆரோக்கியமான, வளமான தமிழ்நாட்டை உருவாக்குற ஒரு தொலைநோட்டு பார்வை. இது தமிழ் வழி. நாம இன்னைக்கு சுகாதாரத்துறையில ஒரு பெரிய சவாலை ஏஐ மூலமா எப்படி எதிர்கொள்ள போறோம்னு பார்த்தோம். இதே மாதிரி நம்ம மாநிலம் சந்திக்கிற விவசாயம், தண்ணீர் பற்றாக்குறை, போக்குவரத்து நெரிசல் மாதிரி வேற எந்த பெரிய பிரச்சனைக்கு ஏஐ ஒரு நல்ல தீர்வா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.